வணக்கம் நட்புகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை உருவமறியா உயிர் காதலே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதையோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. கதிரவன் தன் ஒளிக்கற்றைகளை நிலமகளின் மேல் மெல்ல படர விட்டிருந்த நேரம், பூக்களின் மேலிருந்த பனித்துளிகளை கதிரவன் தன் கதிர்கைகளால் தழுவ நாணம் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கொண்டிருந்தன செடிகள். பெங்களூர் மாநகரமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. எங்கும் உயர்ந்த கட்டிடங்கள், திரும்பிய இடமெங்கும் நவநாகரிக யுவன் யுவதிகள். அங்கும் இங்கும் அவரவர் பணிகளை பார்க்க சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருந்தனர். திங்கட்கிழமை வேறு சொல்லவா வேண்டும்? எலக்ட்ரானிக் சிட்டி என்றழைக்கப்படும் தொழில்நுட்பத்திற்கு பெயர் போன பிரபலமான இடத்தில் ஓர் பெரிய ஐடி நிறுவனத்தில் இன்று நேர்காணல் நடக்க ஆயத்தமாகியிருந்தது. ஒரு சிலரை தவிர தகுதியானவர்கள் அனைவரும் இந்த வேலை தங்களுக்கு கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்துடனும் ஒருவித பயத்துடனும் அமர்ந்திருந்தனர். அந்நிறுவனத்தின் பணிப்பெண் ஒருத்தி தன் கையில் இருந்த பெயர் வரிசை பட்டியலின்படி ஒருவர் பின் ஒருவராக அழைத்து நேர்காணலில் பங்கு பெற உள்ளே அனுப்பி கொண்டிருந்தாள். அப்பொழுது மிஸ்டர் மகிசகரன் என்று அப்பெண் அழைக்க, பெயருக்கு சொந்தமானவனோ வழக்கம் போல இங்கேயும் நம்ம பேரை கொலை பண்றாங்களே என மனதில் நொந்துவிட்டு பாவமாக பார்க்க, அப்பெயரினால் குழம்பி இப்படி ஒரு பெயரா என கூட்டத்தில் அமர்ந்திருந்த வேறு 2 கண்கள் அவனை பார்த்தன. பின்பு எழுந்து வந்தவன் அப்பணி பெண்ணிடம், எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் மகிழகரன், நாட் மகிசகரன் என அவள் தவறாக கூறியதை திருத்திவிட்டு மிடுக்காக எழுந்து உள்ளே சென்றான். அவனை நிமிர்ந்து பார்த்த அந்த கண்கள் அவனின் செயலை கண்டு வெளியில் சிரித்துவிட்டு மனதினுள் நைஸ் நேம் என நினைத்து கொண்டன. மகிழகரன், வயது 26, மாநிறம், மிக மெலிந்த தேகமும் அல்ல, குண்டான உடல்வாகவும் அல்ல, சராசரியான உடலமைப்பில் 5.5 அடியில் இருக்கும் சிரிப்பழகன். அழகான தமிழ் பையன் என கூறும் அளவிற்கு லட்சணமான முகம். பேரழகன் என்றெல்லாம் கூறிவிட முடியாது. ஆனாலும் இவனை திரும்பி பார்க்கும் பெண்களுக்கு அழகன்தான். சுட்டித்தனம் சற்று அதிகம்தான், ஆனாலும் ரசிக்கும்படியாக இருக்கும். பொறியியல் துறையில் ஐடி பிரிவில் பட்டம் வாங்கியவன். எதையுமே இயல்பாகவும் எளிமையாகவும் எடுத்துக்கொள்ளும் தன்மை உடையவன். மகிழகரன் என்னும் பெயரை ஆங்கிலத்தில் MAGIZHAGARAN என்றுதான் எழுதுவான். அதுதான் சரியான முறை கூட. இதைத்தான் அந்த பணிப்பெண் தவறாக கூற இவனும் திருத்திவிட்டு உள்ளே சென்றான். அவன் பெயரின் மீது அவனுக்கு பற்று அதிகம். அதனால்தான் சற்று கடுப்பாகிவிட்டான் போலும். மற்றையெல்லாம் போக போக தெரிந்து கொள்வோம். உள்ளே சென்று என்ன கூறினானோ அது அவனை கேள்வி கேட்டவருக்குத்தான் தெரியும். 10 நிமிடங்களில் வெளியே வந்தவன் தனது இருப்பிடத்தை பார்க்க, அதில் வேறொருவர் அமர்ந்திருக்க, சுற்றி வேறெங்கும் இடமுள்ளதா என அவனின் கண்கள் தேடின. இவனின் கண்களில் பட்ட இடமோ இவனை நிமிர்ந்து பார்த்த அந்த கண்களுக்கு சொந்தமானவரின் அருகில் இருந்த இடம்தான். சென்று அமர்ந்தவன் பட்டென, உங்களுக்கு என்னோட பேர் பிடிச்சிருக்கு, am I right என கேட்டுவிட, அதில் அந்த கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. சற்றும் எதிர்பாராத ஒன்று. அவன் கேட்டது அப்படியென்றால் அதிர்ச்சி இருக்கத்தானே செய்யும். நான் மனசுல நினைச்சது எப்படி இவருக்கு தெரிஞ்சது என்னும் கேள்வி மனதில் ஓட, அக்கண்கள் அதிர்ச்சி விலகாமல் அவனையே பார்த்தது. என்னங்க இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? அந்த அளவுக்கு நான் ஒன்னும் கேட்கலையே. என் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே நீங்க சட்டுன்னு நிமிர்ந்து பார்த்தத நான் பார்த்துட்டேன். அதுல ஒரு குழப்பம் தெரிஞ்சது. நான் உள்ள போகிற வர என்னதான் வித்தியாசமா பாத்தீங்க. கடைசில நான் அவங்க கிட்ட என் பேரை சொல்லும் போதுதான் உங்க முகம் தெளிவாச்சு. அத வச்சுதான் கேட்டேன், பயப்படாதீங்க.
அடப்பாவி, நீ என்ன பார்த்தத கூட நான் பார்க்கல, ஆனா இந்த அளவுக்கு சரியா சொல்ற என அக்கண்கள் இன்னும் ஆச்சரியமாக பார்க்க, அட இதுக்கோ ஷாக்கா? ஒருவேளை என்னடா இது பேரு நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்களோ? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டனா என அவன் பாவமாக கேட்க, அவனின் முகபாவனையை கண்டு அக்கண்கள் சிரித்தன. பின், இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்லங்க, நிஜமா உங்க நேம் எனக்கு பிடிச்சிருந்தது, அழகான தமிழ் பெயர் என அந்த கயல் விழிகளுக்கு சொந்தமானவள் பேசினாள். அட, அப்ப நீங்களும் தமிழ்தானா என அவன் உற்சாகமாய் கேட்க, நான் தமிழா இருக்க போய் தான் உங்க நேம் எனக்கு பிடிச்சிருக்கு, தமிழ் தெரியாதவங்களுக்கு உங்க நேம் புரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல என அவள் கூற, ஆமால, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் என கூறி சிறு சிரிப்புடன் திரும்பிக் கொண்டான். அவளோ, பரவாயில்ல, பதிலுக்கு நம்ம பேரு கூட கேட்கல, ஜென்யூன் பர்சன் என மனதினுள் அவனை நல்ல விதமாக நினைக்க, அவனோ, என்னங்க நீங்களே உங்க பெயரை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், நான் கேட்டாதான் சொல்வீங்களா? சரி கேட்டுருவோம், ஐ எம் மகிழகரன், நீங்க என கேள்விக்குறியில் நிறுத்தி அவன் கேட்க, அதன பார்த்தேன் என நினைத்து விட்டு அவனின் கேள்விக்கான பதிலாக தனது பெயரை அவள் கூற வர, அதற்குள் அப்பணிப்பெண் மிஸ் அனலிகா என்றழைக்க, அவனிடம் சிறு சிரிப்பை பதிலாக தந்தவள் எழுந்து உள்ளே சென்றாள். அவனோ, அனலிகா என ஒரு முறை கூறி பார்த்துவிட்டு, நல்லா இருக்கே என மனதினுள் நினைத்து கொண்டான். அனலிகா வயது 24, மாநிறம்தான், ஒல்லியான உடல்வாகு, உயரமும் சற்று கம்மிதான், அழகான வட்டமுகம், நாடியில் சிறிய மச்சம், அது இன்னும் அவளை அழகாக காட்டியது. எளிமையான சல்வாரில் நாகரிகமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தாள். சற்றே அமைதியான குணம்தான், ஆனால் பெயருக்கேற்றாற்போல் கோபம் வந்தால் அனலாய் கொதித்து விடுவாள். சிறு சிறு விஷயங்களில் மனம் வருந்தினாலும் அதனை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாள். மனம் பாரமாக இருக்கும் சமயத்தில் மௌனம் மட்டுமே அவளின் பதிலாக இருக்கும். மேலும் தெரிந்து கொள்வோம் இனி. பிறகு 10 நிமிடங்கள் கழித்து அவளும் வெளியே வந்து காத்திருந்தாள். அவளோ அவனிடம், சாரிங்க, கூப்பிட்டாங்களா, அத சட்டுன்னு போயிட்டேன். என்ன கேட்டீங்க? என்னோட பேரா? பரவாயில்ல மிஸ் அனலிகா என அவன் கூற, அட ஆமால, நம்ம பேரை சொல்லிதானே கூப்பிட்டாங்க, அப்போ தெரிஞ்சிருக்கோம் என நினைத்து விட்டு திரும்பினாள். அவ்வாறே அனைவருக்கும் நேர்காணல் முடிய சிறிது நேரத்தில் முடிவை தெரிவிக்க அந்த நிறுவனத்தின் எம்டி ஸ்ருதிகா வெளியே வந்தாள். ஹாய் எவ்ரிஒன், I am Miss Shrutika, MD of our company. Happy to see you all. All are done a good job. But sorry to say this, we have to choose only 10 members from you. The shortlisted names are என 10 பெயர்களை வாசிக்க அதில் மகிழகரன் பெயரும் அனலிகா பெயரும் இருந்தன. Congratulations to the selected candidates. Thank you all. You may join tomorrow onwards. என கூறிவிட்டு மகிழகரனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றாள். அதற்கான அர்த்தம் அவளுக்கு மட்டுமே தெரியும். ஸ்ருதிகா வயது 25, நல்ல சிவந்த நிறம், செயற்கை சாயங்களின் உதவியால் இன்னும் பொலிவாக காணப்பட்டது அவளின் முகம். டயட்டின் உதவியால் கட்டுக்கோப்பாக இருக்கும் தேகம், கூர்மையான கண்கள், பார்ப்பவர்களுக்கு கண்ணை கவரும் பேரழகியாகத்தான் தெரிவாள். நாவில் பெரும்பாலும் ஆங்கிலம் மட்டுமே நடமாடும் நவநாகரிக யுவதி எனலாம். பிடிவாதத்திற்கு பஞ்சமில்லா குணம். சொந்த நிறுவனம் என்பதால் கூடுதலாகவே மிடுக்கும் காணப்பட்டது. பிறகு மகிழகரனும் அனலிகாவும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறிவிட்டு அவரவர் வீட்டிற்கு செல்ல ஆயத்தமாயினர். அனலிகா அவளின் தோழியின் பிளாட்டிற்கு செல்ல பேருந்தில் ஏறினாள். அவளின் தோழி வெளிநாட்டில் இருக்கிறாள். அனலிகா இந்த நேர்காணலில் பங்கு பெற முந்தைய நாள்தான் பெங்களூருக்கு வந்திருந்தாள். ஒரு நாள் மட்டும் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருந்தாள். வேலை நிச்சயமானால் என் வீட்டிலேயே தங்கிக்கொள் என அவள் தோழி கூறி சாவியையும் அவளிடம் கொடுக்க அவளும் ஒப்புக்கொண்டாள். இப்பொழுது அங்குதான் சென்று கொண்டிருந்தாள். பேருந்தில் அமர்ந்திருந்தவள் எதேச்சையாக திரும்ப அதே பேருந்தில்தான் மகிழகரனும் காதில் ஹெட்போன் மாட்டியபடி ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். இவங்க எங்க இங்க என யோசனையுடன் நினைத்து
பின் திரும்பிக் கொண்டாள். அனலிகா இறங்க வேண்டிய இடம் வந்ததும் அவள் இறங்க மகிழகரனும் அவளின் பின்னே இறங்கினான். ஏதோ தோன்ற மீண்டும் அவள் திரும்பி பார்க்க அவனோ மொபைலை நோண்டியபடியே அவளின் பின்னே வந்து கொண்டிருந்தான். ஏதோ ஒருவித சந்தேகம் எழுந்தது மனதில். பின்பு சேச்ச அப்படியெல்லாம் இருக்காது என மனதில் நினைத்தபடி நடந்து சென்றாள். மொபைலில் கூகுள் மேப்பின் உதவியோடு அந்த பிளாட் இருக்கும் அபார்ட்மெண்ட் எங்கே என தேடியவாறு ஒரு சந்தினுள் நுழைந்தாள். மீண்டும் ஏதோ தோன்ற மறுபடியும் அனலிகா திரும்பி பார்க்க அவனோ இன்னும் அதே போலத்தான் மொபைலை நோண்டியபடியே அவளின் பின்னே நடந்து வந்து கொண்டிருந்தான். அனலிகாவிற்கு அவன் மேலிருந்த மரியாதை காற்றில் பறந்தது. இருந்தும் சுற்றம் கருதி அமைதியை கடைபிடித்து மீண்டும் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். ஒருவாறு அவள் தோழியின் பிளாட் இருக்கும் அபார்ட்மெண்ட் வந்தது. ஒரு புளோரில் 10 பிளாட்கள் வீதம் 5 புளோரில் 50 பிளாட்கள் இருக்கும் அளவிற்கு பெரிய அபார்ட்மெண்ட் அது. இடது பக்கம் 5 பிளாட்கள், வலது பக்கம் 5 பிளாட்கள் இருந்தன. மொபைலில் பிளாட்டின் நம்பரை பார்க்க அதில் 21 என்றிருக்க 3வது தளத்தில்தான் இருக்கும் என யூகித்து லிப்டில் ஏறினாள். ஏறும் முன் திரும்பி பார்க்க மகிழகரனை காணவில்லை. கொஞ்ச நேரத்துல அவங்கள தப்பா நினைச்சிட்டோமோ என மனதில் நினைத்து பெருமூச்சு விட்டு 3வது தளம் வந்ததும் லிப்டில் இருந்து வெளியே வர எதிரில் இருந்த படிக்கட்டின் வழியே மகிழகரன் வந்து கொண்டிருந்தான். அதனை பார்த்தவளுக்கு கடுங்கோபம் வர முறைத்தவாறு அவன் முன் சென்று நின்றாள். மொபைலை நோண்டிக் கொண்டிருந்தவனுக்கு தன் முன் ஏதோ நிற்பதாக தோன்ற தன் தலையை நிமிர்த்தி பார்த்தான். பார்த்தவனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய, அட நீங்க எங்க இங்க என சிரித்துக்கொண்டே கேட்க, ஹலோ ரொம்ப நடிக்காதீங்க, ஏதோ ஃப்ரெண்ட்லியா கொஞ்ச நேரம் பேசுனா உடனே இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவீங்களா? பார்க்க டீசென்டா இருந்துட்டு இப்படி இன்டீசென்டா பிஹேவ் பண்றீங்க என அவள் திட்டிக் கொண்டே போக, ஃபாலோவா என்ன சொல்றாங்க என மகள் புரியாமல் முழிக்க அதனை கண்டவள் அதற்கும், இப்படி பாவமா மூஞ்ச வச்சா மட்டும் நம்பிருவேனா? என்கிட்ட இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னு வைங்க உங்கள என நிறுத்தாமல் திட்டிக் கொண்டே போனவளை, ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க இருங்க, என்னதான் ஆச்சு எனக்கு சத்தியமா புரியல, திட்டுங்க, வேணாம்னு சொல்லல, தயவு செஞ்சு காரணம் சொல்லிட்டு திட்டுங்க என அவன் கேட்க அவளோ சற்று நிதானமாக ஆனால் அதே முறைப்புடன், எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க என கேட்க அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது அவள் தன்னை தவறாக நினைத்து விட்டாள் என. என்னது, நான் உங்களை ஃபாலோ பண்ணுனேனா? அஹாஹா, வாட் அ காமெடி, வாட் அ காமெடி என பலமாக சிரித்து கொண்டே பிளாட் நம்பர் 30 முன் சென்று நின்றான். அதில் மேலும் எரிச்சலுற்றவள், ஹலோ நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்க, நீங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டே போய் என் பிளாட் முன்னாடி நிக்கிறீங்க. என் பிளாட் எனக்கே இப்பதான் தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும் என கோபத்தில் படபடவென பொரிந்து தள்ள, அதனை கேட்டு உடனே அவன் பின்னே திரும்பி பார்க்க அங்கு பிளாட் நம்பர் 21 இருந்தது. அதில் மகிழ்ச்சி அடைந்தவன், ஓ நீங்க பிளாட் நம்பர் 21ஆ? வாவ், வாட் அ சர்ப்ரைஸ் என சிரித்துக் கொண்டே கூற மேலும் மேலும் கடுப்பானாள். ஹலோ நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க, மரியாதையா இங்க இருந்து போயிருங்க, அப்புறம் போலீஸ கூப்பிடுவேன் என அவள் மிரட்ட, ஏனோ அவள் மிரட்டுவது அவனுக்கு சிரிப்பை தான் வரவழைத்தது. இன்னும் அவளை வெறுப்பேற்ற நினைத்தவன், ஓ அப்படியா, போலீஸ்னா பயந்துருவேனா, எங்க கூப்பிடுங்க பாப்போம் என அவளை ஏற்றிவிட அவளோ முறைத்து கொண்டே 100க்கு கால் செய்தாள். காவல் நிலையம் அடுத்த தெருவிலேயே இருந்ததால் 5 நிமிடத்தில் ஒரு காவல் அதிகாரி அங்கு வந்தார். அவரை கண்டவுடன், சார் வாங்க, நான் தான் கால் பண்ணேன், இவன் தான் சார், நான் போன கம்பெனில இருந்து இங்க வர ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டான் என மகிழகரன் மீது குற்றம் சாட்ட, அந்த அதிகாரியோ 2 நிமிடம் அவளை புரியாமல் பார்த்துவிட்டு பின் மகளிடம், டேய் மகள் என்னடா ஆச்சு, இந்த பொண்ணு ஏதோ ஈவ் டீசிங்னு கால் பண்ணுச்சேன்னு வந்தேன், பார்த்தா நீ நிக்கிற என கேட்க, சார் என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய குற்றவாளி கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, ஈவ் டீசிங் கேஸ்ல உள்ள தூக்கி போடுங்க, என்ன தைரியம் இருந்தா ஏன் வீடு வர வந்திருப்பான் என கோபம் கொப்பளிக்க அவள் பேச, அவள் பேசியதில் அதிர்ந்தவனோ, அடியாத்தி விட்டா என்ன டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டுருவா போலையே, டே அழகரா, இதுக்கு மேல அமைதியா இருந்த
உன் மான மரியாதையெல்லாம் இவ காத்துல பறக்க விட்டுருவா என மனதில் நினைத்து கொண்டிருக்க, அதற்குள் அவரோ, டேய் மகனே, என்னடா இது, ஏதும் பிரச்சனையா? அதில் அதிர்ந்தவளோ, மகனா என குழப்பமாய் பார்த்தாள். ஐயோ சித்தப்பா, பிரச்சனையெல்லாம் இல்ல. என் வீட்டுக்கு எதிர்த்த வீட்ல இவங்கதான் குடி வந்திருக்காங்க போல. நாங்க ஆல்ரெடி இன்டர்வியூ போன இடத்துல மீட் பண்ணிக்கிட்டோம். அவங்க எனக்கு முன்னாடி போறாங்கன்னு நான் பார்க்கவே இல்ல. ஆனா இவங்க பின்னாடி தான் வந்திருக்கேன் போல. அத பார்த்து நான் அவங்கள ஃபாலோ பண்றேன்னு நினைச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் நடந்தது என அவன் கூறிவிட்டு அனலிகாவை நக்கல் சிரிப்புடன் பார்க்க, அவளோ அவன் கூற்றில் அதிர்ந்து, அப்போ பிளாட் நம்பர் 30ல நீங்க தான் இருக்கீங்களா என தயங்கியபடியே கேட்க, அந்த காவல் அதிகாரியோ, எம்மா, அவன் என் அண்ணன் பையன்தாமா, 2 வருஷமா இங்கதாமா இருக்கான். விசாரிக்காம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்ட. நல்ல பொண்ணுமா நீ என சிரித்து விட்டு, நான் வரேண்டா மகள் என கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். அனலிகாவோ, ஐயோ, விஷயம் தெரியாம ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அசிங்கப்பட்டுட்டோமே என மனதில் நொந்துவிட்டு, சாரிங்க, ஏதோ ஒரு குழப்பத்துல தெரியாம இந்த மாதிரி என இழுத்து இழுத்து கூற, அதனை கண்டு சிரித்தவன், தேங்க்ஸ் என்றான். தேங்க்ஸா, எதுக்கு என புரியாமல் முழிக்க, அவனோ அந்த வசீகர சிரிப்பு மாறாமல், என்ன டீசென்டா இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான் என கூறிவிட்டு தன் பிளாட் கதவை திறந்து உள்ளே சென்று விட்டான் சிரித்து கொண்டே. நம்ம இப்ப அப்படி சொன்னோம் என அவள் யோசிக்க, அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. பார்க்க டீசென்டா இருந்துட்டு இப்படி இன்டீசென்டா பிஹேவ் பண்றீங்க என அவள் கூறியது. ச்சே, இப்படி தப்பா நினைச்சிட்டோமே. அதுக்கு அவங்க ஏதாவது திட்டிட்டு போயிருந்தாவது சாரி கேட்டிருக்கலாம். ஒன்னும் சொல்லாம தேங்க்ஸ் சொல்லிட்டு போனது கூட கொஞ்சம் உறுத்துதே. சரி, இங்கதானே இருக்காரு, இனிமே அடிக்கடி பாப்போம்ல, அப்ப சாரி சொல்லிப்போம் என மனதினுள் நினைத்து விட்டு இவளும் தன் பிளாட்டினுள் சென்றாள்.